வணக்கம். விழுச்சம் சார்பில் இது 8வது சந்திப்பு. உங்களை பேட்டி காண வந்திருக்கிறேன். நீங்கள் வரலாற்று நோக்கு, சமூக நோக்கு, இலக்கிய நோக்கு, தேசிய நோக்கு, ஆன்மீக நோக்கு என்ற தலைப்புகளில் கிட்டத்தட்ட 80 புத்தகங்கள் எழுதியுள்ளீர்கள். பிறகு நீங்கள் 2/11/1933 பிறந்தவர் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு தமிழ் அறிஞர். உங்களை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். பேசுமணி என்பது உங்கள் பெயர். அறிஞர் வே. சாமிநாத சர்மாவின் இலக்கிய வாரிசாக திகழ்ந்து வருகிறீர்கள். மாப்போசி இவர்களுடன் நெருங்கி பழகியுள்ளீர்கள். தொடர்ந்து தமிழ் எழுத்து உலகில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு வருகிறீர்கள். உங்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 10 கேள்விகள் 10 பதில்கள் என்ற தலைப்பில் உங்களை சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். முதல் கேள்வி, உங்களை பற்றி முதலில் ஏதாவது சொல்லுங்கள். என்னை பற்றி முதலில் சொல்வதென்றால், நான் இளம் வயதிலேயே எழுத்துத்துறைக்கு ஈடுபட வேண்டும் என்ற ஒரு ஆவலை வளர்த்து கொண்டேன். ஏனென்றால் இளம் வயதிலேயே எனக்கு இந்த வாசிப்பு பழக்கம் என்பது தீராத தாகமாக இருந்தது. சின்ன வயதிலேயே நான் நிறைய புஸ்தகம்லாம் படிப்பேன். நிறைய புஸ்தகம் படிப்பேன். படித்ததை அப்படியே போட்டுற மாட்டேன். பல நோட்புக்கில் நான் படித்ததனுடைய சாராம்சங்களை எல்லாம் பதிவு பண்ணிட்டு வந்தேன். அது நான் ஏற்படுத்தி கொண்ட ஒரு நல்ல பழக்கம்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ புஸ்தகங்கள் படித்தாலும் கூட நல்ல புத்தகங்களுடைய சாராம்சங்களை காட்டிலே போய்விடக்கூடாது என்பதற்காக நோட்புக்குங்களை பண்ணிட்டு வந்தேன். இது 1. 2வது, எனக்கு இளம் வயதிலேயே கார்ல் மார்க்ஸனுடைய நூல்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் மீதும் நான் செங்கம் என்ற ஊரில் படித்தேன். செங்கம் என்ற ஊர் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிறது. அந்த செங்கம் என்ற ஊரில் படிக்கும் பொழுது அங்கு இருந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவர்களுடைய நூல்களை எனக்கு கொடுத்து படிக்க சொல்வார்கள். ஆகவே அதன் வழியாக ஒரு அரசியல் ரீதியான ஒரு பரிச்சயம் எனக்கு ஏற்பட்டது. அது ஒரு காரணம். அதற்கு பிறகு எனக்கு வெங்கலத்தூர் சாமிநாத சர்மா எனப்படும் வே. சாமிநாத சர்மா அவர்களுடைய நூல்கள் எனக்கு படிக்க கிடைத்தன. எனக்கு மிக வியப்பாக இருந்தது. தமிழில் மட்டுமே அரசியல் கருத்துக்களை, அரசியல் நூல்களை எடுத்து கூற முடியும். எடுத்து கூறுவதில் ஒரு நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது எனக்கு வே. சாமிநாத சர்மா நூல்கள் என்னை மிகவும் கவர்ந்தன. எனக்கு ஒரு ஒளி வீச்சாகவும் இருந்தது. ஆகவே இந்த எழுத்து என்று சொல்லும்பொழுது இப்படித்தான் இருக்க வேண்டும், அது சாமிநாத சர்மா எழுதுகிற மாதிரி தான் இருக்கணும். சாமிநாத சர்மா பெரும்பாலான நூல்களை அவர் மொழிபெயர்ப்பு மூலம் செய்திருக்கின்றார்கள். அவருடைய பிளேட்டோவின் அரசியல் என்ற நூல் அற்புதமான நூல். இது சம்பந்தமாக சாமிநாத சர்மா என்னிடம் ஒரு முறை ஒரு கருத்தை கூறினார்கள். பழம்பெரும் தமிழறிஞர் டாக்டர் மு. வரதராசனார் சாமிநாத சர்மாவை அவர் வீட்டில் சந்தித்த பொழுது ஒரு அருமையான கருத்தை சொன்னார்கள். உங்களுடைய பிளேட்டோவின் அரசியல் நான் படித்தேன். அதை படிக்கும்பொழுது எனக்கு சாக்ரட்டிஸும் பிளேட்டோவும் தமிழில்தான் பேசியிருப்பார்களோ என்ற ஐயம் ஏற்பட்டது. இது சாமிநாத சர்மாவின் மொழிபெயர்ப்பு திறனுக்கு ஒரு அடையாளம். ஆகவே இளம் வயதிலிருந்தே என்னுடைய வாசிப்பு அனுபவம், எழுத்து அனுபவத்திற்கு என்னை வழிகாட்டியது. நீங்கள் ஒரு தமிழ் அறிஞரா, தமிழ் ஆராய்ச்சியாளரா அல்லது எழுத்தாளரா? நான் சொல்ல விரும்புவது இந்த தமிழ் அறிஞர், தமிழ் ஆராய்ச்சியாளர் இதெல்லாம் என்னுடைய வளர்ச்சி கட்டத்தின் 2வது 3வது படிகள் தான். அடிப்படையான அஸ்திவாரம் என்று சொல்லும்போது எழுத்தாளர் தான். ஒரு எழுத்தாளர் தமிழ் அறிஞராகவும் இருக்க வேண்டும், தமிழ் ஆராய்ச்சியாளர் இருக்க வேண்டும். நீங்கள் எப்போது முதலில் எழுத ஆரம்பித்தீர்கள்? நான் எழுத ஆரம்பித்தது 1972. அந்த நூல் எழுதுவதற்கு ஒரு காரணம் என்னுடைய மனைவி. நான் எழுதிய குறிப்புகளை எல்லாம் வைத்துக்கொண்டு பிறர் கேட்கும் பொழுது அந்த குறிப்புகளை கொடுத்து கொண்டு வந்தேன். ஒரு நாள் தாங்கிக் கொள்ளாத ஒரு கோபத்தில் கேட்டேன், நீங்கள் எழுதுவதெல்லாம் அப்படி எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கீங்களே, என்ன பிரயோஜனம், நீங்கள் எழுதுங்களேன் கொஞ்சம் அப்படின்னு ஒரு தாக்கு நடந்தது எனக்கு.
அப்பொழுதுதான் வீழ்த்தி கொண்டேன். எந்த வயசு? வீழ்த்தி கொண்டு ஐயோ எதாவது செஞ்சு ஆகணுமே இப்படி கொஞ்சம். அந்த நேரத்தில் தான் எனக்கு இந்திய தேசியத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் நூல் எழுத வேண்டிய ஒரு உந்துதல் கிடைத்தது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தமிழகத்தில் தேசியம் என்று சொல்லும் பொழுது இந்திய தேசியம் என்பது மிக பரவலாக விவாதிக்கப்படாத ஒரு நிலையில் எழுத்தாளர்கள் மத்தியில் இருந்தது. அதை நீக்குவதற்காக இந்திய தேசியத்தை பற்றி ஒரு நூல் எழுத வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கு தான் என்னுடைய முதல் நூல். அந்த முதல் நூலிற்கு மாப்போசி அவர்கள் அற்புதமான முன்னறி கொடுத்திருக்கின்றார்கள். அப்போது என்ன வயது உங்களுக்கு? எனக்கு பாருங்களேன், நான் 33 71, நான் 35 வயசு இருக்கேன். எனக்கு அப்போ 35 வயசு. வே. சாமிநாத சர்மாவுடன் நீங்கள் பழகியிருக்கிறீர்கள். அவர்களுடைய இலக்கிய வாரிசாக திகழ்ந்து வருகிறீர்கள். அவருடன் உங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு சுவையான சம்பவத்தை சொல்ல முடியுமா? மிக அருமையான ஒரு சம்பவம் நடந்தது. நான் தமிழர் கண்ட விவேகானந்தர் என்ற நூலை தொகுப்பு நூலாக எழுதி கொண்டு அவரிடம் கொண்டு காண்பித்தேன். காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினேன். எனக்கு அவர் தியாகராய நகரில் உஸ்மான் ரோடு இருக்கும் பொழுது எட்டை இருந்து அவருடைய குடிசையை பார்த்திருக்கின்றேன். ஆனால் பழகியதில்லை. ஆகவே அவர் சந்திக்க வேண்டும் என்பதற்காக அவர் கலாட்சேத்ராவில் குடியிருந்தார். அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், உடன்பிறவ சகோதரர் என்று கூறத்தகுந்த வே. கணபதியும் நானும் ஒரு நாள் காலையில் கலாட்சேத்திரம் நுழைந்து கொண்டே சென்று இருந்தோம். அப்போ எதிர்க்க ஒருவர் வந்தார். அவரை பார்த்து நான் கேட்டேன், நான் இந்த மாதிரி சாமிநாத சர்மாவை பார்க்கணும், அவர் எங்கே இருக்கார் சொல்ல முடியுமாங்க? வா நான் காமிக்கிறேன். கூட்டும் போனார். கூட்டும் போயிட்டு அவருடைய இருப்பிடத்தில் உட்கார வச்சுட்டு நான் தான் சாமிநாத சர்மா என்று சொன்னார். எனக்கு மிக ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவ்வளவு எளிமையானவர் அவர். அதோடு அல்லாமல் அவருடைய இந்த நூல்களை பதிப்பிக்கின்ற உரிமைக்கு அவருக்கும் பதிப்பாளருக்கும் ஒரு விதமான ஒரு கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. அரு சொக்கலிங்க செட்டியாளர் பேர். அவர் மிகச்சிறந்த பிரபஞ்ச ஜோதி பிரசராலயம் என்ற பதிப்பகத்தை வைத்துக்கொண்டு சாமிநாதன் நூல் அத்தனைக்கும் அவர் தான் பொறுப்பாளி. அவர் பதிப்பாளர் என்று சொல்லும்போது கூட அவர் மிகச்சிறந்த உதவியாளர் கூட. சாமிநாத சர்மா நூல் எது என்று கேட்டால் அதுக்கு துணை நிற்கக்கூடிய கருவி நூல்களை வாங்கி கொடுப்பதில் அந்த பதிப்பாளருக்கு ஒரு தனி ஆர்வம் உண்டு. இப்பொழுது இருக்கிற பெரும்பாலான பதிப்பாளரும் அதை காண்பது அரிது. அதை வைத்துக்கொண்டு நான் அவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த தமிழர் கண்ட விவேகானந்தருக்கு ஒரு முன்னுரை கேட்டேன். முதல்ல எனக்கு அந்த நூலுக்கு முன்னுரை எழுதும்போது எங்கள் பெரியப்பாவை பற்றி அதை குறிப்பிட்டிருக்கார். அவர் வழியில் வந்தவர் விவேகானந்தர் எழுதாமல் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையான முன்னுரை எழுதி கொடுத்தார். அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டு விட்டது. அவர் எனக்கு கடிதம் எழுத, நான் கடிதம் எழுத, எங்களுடைய நட்பு கனிந்து மலர்ந்து மனம் வீச்சு கொண்டிருந்தது. மாப்போசியின் நெருங்கிய நண்பர் நீங்கள், அவரை குறித்து உங்கள் கருத்து என்ன? மாப்போசினுடைய நட்பு எனக்கு ஏற்பட்டதற்கு அடிப்படையான காரணம் நான் மிக தெளிவாகவே அதை இங்கு வெளியிட விரும்புகின்றேன். தமிழகத்தில் இந்த திராவிட இயக்கங்கள் புகுந்து கொண்டு தமிழ் பாரம்பரியம், தமிழ் விழுமியங்கள், தமிழ் இலக்கிய மரபு, தமிழ் சமய மரபு இவற்றையெல்லாம் பற்றி திருபுவாதங்களை குவித்து கொண்டு வந்தனர். ஆகவே இந்த திராவிட இயக்கங்களுடைய இந்த பிரச்சாரத்தையும் அவர்களுடைய நூல்களின் முயற்சிகளையும் முறியடிப்பதற்கு ஒரு தகுந்த தலைவர் இல்லையே என்று நான் கவலைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் மாப்போசி அவர்கள் மிக திறமையாக திராவிட இயக்கங்கள் செய்த அந்த திருபுவாதங்களை எல்லாம் தகர்த்தெறிவதற்கான பிரச்சாரத்தையும் நூல்கள் எழுதினார்கள். எனக்கு இது மிக பிடித்தது. ஆகவே நான் அவருடைய தமிழரசு கழகத்தில் உறுப்பினர் ஆனேன். சென்னை மாமல்லத்தில் செயலாளராக இருந்தேன், தொண்டற்படை தலைவராக இருந்தேன். மாப்போசிக்கிட்ட எனக்கு பிடித்தது என்னவென்று சொன்னால், அவர் மிகச்சிறந்த தேசியவாதி, விடுதலை போராட்ட வீரராக இருந்தாலும் கூட இந்த தேசியம் என்று சொல்லும்போது தமிழகத்தில் இரு போக்குகள் முரண்பட்டு கொண்டு வருகின்றன. ஒன்று தமிழ் தேசியம், ஒன்று இந்திய தேசியம். தமிழ் தேசியத்திற்காக இந்திய தேசியத்தை விட வேண்டுமோ, இந்திய தேசியத்துக்காக தமிழ் தேசியத்தை விட வேண்டுமா என்ற கேள்வி எழும்பொழுது ஒன்றுக்கு ஒன்று துணை நிற்பது. அதாவது தமிழ் தேசியம் இந்திய தேசியத்திற்கு துணை நிற்கின்றது,
இந்திய தேசியம் தமிழகத்தில் நிற்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான கொள்கையை கோட்பாட்டை மிக திறமையாக மிக வலிமையாக மாப்போ செய்து வந்தார்கள். எனக்கு அதன் காரணமாக அவரிடம் ஒரு விசேஷ ஈடுபாடு ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, தமிழக அரசியல் தலைவர்களிலே சாதி ரீதியாக கல்வி ரீதியாக அவர் மிகவும் பின்தங்கி இருந்த ஒரு காலம் உண்டு. அந்த சூழலில் சமூக சூழலில் மாப்போசி அவர்கள் 75 நூல்களை எழுதக்கூடிய அளவுக்கு அறிவும் ஆற்றலும் பெற்றார் என்பது அவருடைய அந்த நூலறிவு, அந்த நூல் அறிவு அவர் செய்கின்ற இந்த பிரச்சார கலை ஏற்பட்டது. எனக்கு அவர் மீது தனி ஈடுபாடு ஏற்பட்டது. இதுவரை நீங்கள் 80 புத்தகங்கள் எழுதியுள்ளீர்கள். எந்த புத்தகம் உங்களுக்கு அதிக திருப்தியை அளித்துள்ளது? எனக்கு மிக அதிக திருப்தி கொடுத்தது ஒன்றல்ல இரண்டல்ல எல்லா நூல்களும் தான். இருந்தாலும் கூட எனக்கு மிக மிக என்னுடைய முதல் நூலான இந்திய தேசியத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் ஒரு குறிப்பிட்ட நூல், என்னுடைய முதல் நூல் மட்டுமல்ல அது முழுமையான நூலும் கூட என்று சாமிநாத சர்மா அவர்களும் மாப்போசியோடும் பாராட்டியிருக்கின்றார்கள். என்னுடைய முதல் நூலிலேயே இருவரும் அறிஞர்களுடைய அந்த வரவேற்பும் பாராட்டுதலும் பெற்ற நூல் என்பதனால் எனக்கு அந்த நூல் மீது மிக மிக ஒரு ஈடுபாடு உண்டு. அது இன்று வரை 3 பதிப்புகள் வந்திருக்கின்றன. அந்த நூலில் ஒரு தனித்தன்மை என்று சொன்னால், தேசியம் என்று சொல்லும் பொழுது பொலிட்டிக்கல் நேஷனலிசம், கல்ச்சுரல் நேஷனலிசம் என்று 2 கூறுகள் இருக்கின்றன. அதாவது கலாச்சார ரீதியான தேசியம், ஒன்று அரசியல் சார்ந்த தேசியம் என்று சொல்லும் பொழுது இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவை பொறுத்த வரையிலும் கூட ஒரு கலாச்சார தேசியத்தின் அடித்தளத்தில் எழுப்பப்பட்டதுதான் அரசியல் தேசியம். இதன் காரணமாக பொதுவாகவே தேசியம் என்று சொல்லும்போது ஒரு ஆக்கிரமிப்பு மனப்பான்மை உண்டு என்பதை ஐரோப்பிய தேசிய வரலாற்றில் கண்டிருக்கின்றோம். இங்கு நிகழவில்லை. இதற்கு காரணம் இந்திய தேசியம் என்பது ஒரு கலாச்சார தேசிய அடித்தளத்தில் எழுப்பப்பட்டதால் அரசியல் தேசியம் எங்கெங்கு வரம்பு மீறி செல்ல முயலும் பொழுதெல்லாம் இந்த கலாச்சார தேசிய கண்ணோட்டம் அதை கண்காணித்து வழிபடுத்துகிறது. இது ஒரு முக்கியமான செய்தி. இது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுதுதான் எனக்கு மிக பிடித்த முதல் நூல் இந்திய தேசியத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் நூல். எனக்கு இதுக்கு அடுத்தபடியாக எனக்கு மிக ஒரு புகழை தேடித்தந்த நூல், அதாவது தமிழ் அறிஞர்கள் மத்தியிலே புகழை தேடிய முதல் நூல் சங்ககால ஔவையாரும் உலக பெண்பார் புலவர்களும் எனும் நூல். நான் சொல்வதற்கு காரணம், சங்ககால ஔவையார் என்று பிரித்து காண்பதற்கு காரணம், ஔவையார் வரலாற்றில் 8-9 ஔவையார் என்று சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பிடித்தது சங்ககால ஔவையாருடைய அந்த சோஷியல் பர்சனாலிட்டி, அந்த சமூக பரிமாணம் இருக்குது. பின்னால் வந்த இவர்கிட்ட சமயம் ஆன்மீகம் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு தனித்துவம் இல்லை, விசேஷம் இருக்கிறது. ஆனால் சங்ககால ஔவையாருடைய அந்த சோஷியல் பர்சனாலிட்டி, இரு அரசர்களுக்கிடையே போர் நிகழும் போது அந்த போரை தடுப்பதற்காக ஒரு தூதுவராக சென்ற ஒரு பெண் கவிஞர் உலகத்திலேயே சங்ககால ஔவையார் தான். அந்த சங்ககால ஔவையாரை பற்றி சாஃபோ என்ற கிரேக்க கவியரசி பற்றி நான் ஒரு நூல் படித்தேன். அப்படி சொல்லும் பொழுது சாஃபோ தான் உலக கவியரசி என்ற ஒரு கருத்து மிக பரவலாக பரப்பப்பட்டு வந்தது. நான் சாஃபோவையும் முழுமையாக படித்தேன், அவருடைய ஆங்கில மொழியாக ஔவையாரையும் படித்தேன். அப்போ எனக்கு ஒரு சிறு யோஜனை வந்தது. உலக பெண்பார் புலவர்கள், அதாவது நான் எடுத்துக்கொண்ட காலம் கிமு 4ஆம் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டு, இது சங்க காலம். இந்த சங்க காலத்தை சார்ந்த உலகத்தில் உள்ள பெண்பார் கவிஞர்கள் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு ஒரு பட்டியல் போட்டேன். அந்த மேல்நாட்டு பெண்பார் புலவர்களுக்கு கவியரசியாக தேடக்கூடிய பெரும் பேற்றை பெற்றவர் சாஃபோ, லெஸ்போஸ் ஆஃப் ஷாப்போன்னு சொல்ல மிகச்சிறந்த கவிஞர். அவருடைய துரதிருஷ்டம், அவருடைய நூல்களை எல்லாம் இந்த கிறிஸ்தவ பாதிகமாக எரித்து விட்டார்கள். கிடைத்த நூலை வைத்துக்கொண்டு உலக கவியர் சொன்னார். அப்படி பார்க்கும்பொழுது சங்ககால ஔவையாரையே உலக கவியர் சொல்லக்கூடாததுக்காக சாஃபோயும் ஔவையாரும் ஒப்பிட்டு ஆராய்ச்சி எழுதினர். அதுதான் சங்ககால ஔவையாரும் உலக பெண்பார் புலவர்கள். இது எனக்கு தமிழ் உலகத்தில்,
தமிழ் அறிஞர் உலகத்திலே எனக்கென்று ஒரு தனி பார்வை ஏற்படுத்தி கொடுத்தது. உங்கள் தமிழ் சேவையை பாராட்டி பரிசு பெற்று உள்ளீர்களா? அது அந்த அந்த தமிழ் சேவையை பற்றி நிறைய அமைப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க, போயிருக்காங்க. ஆனால் குறிப்பாக சொல்லக்கூடியது எனக்கு என்னவென்று சொன்னால், இந்த சிறந்த தமிழ் நூல்களுக்கு அரசாங்கம் பரிசு கொடுக்குறது இல்லையா, அதில் 3 முறை தான் பரிசு கொடுப்பார்கள். அந்த 3 முறைகளிலும் நான் பரிசு பெற்றிருக்கின்றேன். அதில் ஒரு சிறப்பு அம்சம் என்று சொன்னால், தமிழகத்தின் 3 முதல் அமைச்சர்களும் எனக்கு பரிசு கொடுத்துக்கிறார்கள். அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, இவங்க 3 பேர்கிட்டையும் எனக்கு அந்த பரிசு வாங்கியிருக்கேன். என்னுடைய முதல் பரிசு பெற்ற நூல் ராமகிருஷ்ணர் இயக்கமும் தமிழ்நாடும் என்ற ஒரு நூல். அடுத்து பரிசு பெற்ற நூல் வீரமுரசு சுப்பிரமணிய சிவா என்ற நூல். 3ஆவது நூல் பத்திரிகையாளர் பாரதியார் என்ற நூல். இந்த 3ம் பெறுவதற்கான அடிப்படை காரணம், நான் மற்ற எழுத்தாளர் காட்டிலும் என்னுடைய தேடல்களில் அதுவரை அறியப்படாத, அதுவரை கூறப்படாத செய்திகளைத்தான் நான் கொடுத்திருக்கின்றேன். அந்த அடிப்படை 3 எல்லாவற்றையும் விட எனக்கு மிக மிக கிடைத்த ஒரு பரிசு, ஒரு பாராட்டு, ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி கௌதமானந்தாஜி மகராஜ் அவர்கள். நான் ராமகிருஷ்ண இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டவன். ராமகிருஷ்ண இயக்க தொடர்பாக 12 நூல்களை எழுதியிருக்கின்றேன். தமிழ்நாடும் ராமகிருஷ்ண இயக்க நூல் பரிசு பெற்ற நூல். அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய சார்பில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதா என்று நான் இயங்கிக் கொண்டிருந்த பொழுது சென்னை ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் எனக்கு ஒரு அருமையான ஒரு விருதை கொடுத்தார்கள். அதுதான் விவேகானந்த வித்யா பிரசஸ்தி என்ற ஒரு அவார்டு. அந்த அவார்டு மிக 1 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தது. ஆகவே ஆன்மீகத் துறையில் என்னை அறிமுகப்படுத்திய நூல் ராமகிருஷ்ணருக்கும் தமிழ்நாடும். சுவாமி கௌதமானந்தா அந்த பரிசு கொடுக்கின்றாரே, அந்த 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 ஒரு அமைப்பு எனக்கு கிடைத்தது. என்னுடைய நான் பெற்ற பரிசுகளில் தலையாயது. நீங்கள் ரமண மகரிஷியை பார்த்ததாக சொன்னீர்கள். எந்த வயதில் பார்த்தீர்கள்? உங்கள் அனுபவம் என்ன? ரமண மகரிஷியை ரமண மகரிஷியை நான் பார்த்ததுக்கு இப்படி என்ன மூல காரணம், நான் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் செங்கம் என்ற ஊரில் படிச்சிருந்தேன். இந்த செங்கம் என்ற ஊர் சங்க இலக்கியத்தில் கூறப்படும் மலைபடுகடாம் என்ற நூலை குறிப்பிடப்பட்டுள்ளது. செங்கத்தில் திருவண்ணாமலைக்கு வந்து கொண்டிருப்பேன் ஓய்வு நாட்களிலே. மற்ற விடுமுறை நாட்களிலே ரமணாசிரமம் செல்வேன். அப்போ சிறு வயது எனக்கு. நான் ரமண மகரிஷியுடைய அந்த நான் யார் என்ற தத்துவத்தை எல்லாம் எழுத்து கூட்டி கூட புரிந்து கொள்ள முடியாத பருவத்தில் இருந்தவன், பக்குவமற்றவன் இருந்தேன். ஆனால் அங்கு நிகழ்ச்சும் அடிக்கடி இங்கே அருமையான சாப்பாடு போடுவார்கள் சில விசேஷ நாட்களில். அதுக்காக நான் போகிற வழக்கம். எந்த தமிழ் அறிஞருக்கும் உள்ள மரியாதை இது. வீட்டில் உள்ளவர்களுக்கு அவருடைய அருமை தெரியாது. உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள்? இது கொஞ்சம் சங்கடமான கேள்விதான். என்னை நடத்துகின்றார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், நான் இந்த எழுத்துத்துறையில் வர வேண்டும், எழுத்துத்துறையில் நின்று பெயர் பெற வேண்டும், உங்களுக்கென்று ஒரு தனி இடத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி என்னை அந்த துறையில் மிகச் சிறப்பாக முன்னேற வேண்டும் என்று இன்று அளவு கூட வற்புறுத்தி கொண்டு வருபவர் என்னுடைய மனைவி சரஸ்வதி தான். இதோ நான் மனைவிக்காக விளம்பரம் தேடும் சொல்லிக்கிறேன். எனக்கு இருக்கிற உடல்நிலை காரணம் மற்ற காரணம் சொல்லும்பொழுது என்னுடைய இவ்வளவு இடர்பாடுகளுக்கு மத்தியில் அவள் உடனே இருந்து உதவி செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே என்னுடைய வீட்டில் மனைவி என்னுடைய எழுத்துத்துறைக்கு என்றுமே எதிர்ப்பு காட்டியது இல்லை. ஒரே ஒரு எதிர்ப்பு, நூல்களை நிறைய வாங்கிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு அப்புறம் படிக்கிறது பசங்களே இருக்காதுன்றாவோ. இன்றைய தமிழ் சூழல் எப்படி உள்ளது? இன்றைய தமிழ் சூழல் என்று சொல்லும் பொழுது நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். தமிழை நவீனமயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கு இந்தியாவில் வங்கம், மகாராஷ்டிரம், கேரளம் முதலான மாநிலங்களை தொடர்ந்து பார்க்கும் பொழுது இங்கே மாடர்னைசேஷன் என்று சொல்லுவோமே, அது தாமதமாகத்தான் வந்திருக்கிறது தமிழகத்தில். அதற்கு ஒரு அடிப்படையான காரணம், நமக்கு ஒரு பழங்கால மரபு ஒரு அமுக்கு பேயாக நாம் இன்குபஸ் என்று சொல்கின்றார்களே, அமுக்கு பேயாக நம்முடைய சிந்தனை ஓட்டை தரப்பெறுகிறது. இதை படித்தாலும் சங்க இலக்கியம் புறநானூறு இதையே பேசிட்டு இருந்த மொழியே
நவீன இலக்கியம் என்று சொல்லும் பொழுது 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய அந்த நாவல்கள் தோன்றி ஓரளவு ஏற்படுத்தினார். இங்கே நவீனமயமாக்கம் என்று சொல்லும் பொழுது தேவையற்ற முறையில் இனவாதம், சாதிவாதம் இதையெல்லாம் உள்ளே புகுந்து மதிப்பீடுகளை பற்றி அறிவதற்கான ஒரு தடைகளை போட்டு கொண்டு வந்தது. அந்த தடைகள் எல்லாம் இப்போது தளர்ந்து போய் இளைஞர்கள் பார்க்கும்பொழுது அருமையான நூல்களை எழுதுகின்றார்கள். அந்த நாவல்களும் சரி, சிறுவனும் சரி, இன்னும் கேட்க போனால் நீங்கள்லாம் இருக்கீங்களே அந்த புது கவிதை, இதெல்லாம் மாடர்னைசேஷன், நவீனமயப்படுத்த வேண்டும். நவீனமயப்படுத்தினால்தான் எண்ணங்கள், சிந்தனைகள் வளர்ச்சி பெற்று உரம் பெற்று மேலும் மேலும் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் பாதுகாவல் அரணாக அமையும். நீங்கள் அபூர்வமாக சேர்த்து வைத்துள்ள அரிய புத்தகங்கள், பத்திரிகைகளை நீங்கள் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தாருக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும். செய்வீர்களா? இது ரொம்ப முக்கியமான, வரவேற்கத்தக்க, உபயோகமான ஒரு விழுமிய ஆலோசனை என்பதை நான் 100க்கு 100 ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் இது ஒரு யதார்த்த நோக்கில் பார்க்க வேண்டிய ஒரு கடப்பாடும் ஒரு கடமையும் இருக்கின்றது. என்னை பொறுத்த வரையில் ரொம்ப காலமாக என்னுடைய 2 புதல்களுக்குமே அப்பா ஏதோ புஸ்தகம் எழுதுறான்ற நிலப்பில் இருந்தாங்களே ஒழிய என்னுடைய புஸ்தகம் ஒரு 10 புஸ்தகம் பேர் கூட சொல்ல முடியாத நிலையில் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அப்பா எத்தனை புஸ்தகம் எழுதினார், அவர் எண்ணிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டுமா, இந்த பரிசு பெற்றன அந்த புஸ்தகத்தை பேராமல் சொல்ல முடியாது கேட்டால் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள், சூழ்நிலை வேறு. ஆகவே என்னை பொறுத்த வரையில் என் குடும்பத்தில் என்னுடைய அந்த இலக்கிய பணியினுடைய வளர்ச்சியை பற்றியும் அதை எப்பொழுதும் பாதுகாத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கு வளர்பிறையாக இல்லை என்பதுதான் என்னுடைய வருத்தமான முடிவு. நன்றி. இதுவரைக்கும் பொறுமையாக நீங்கள் பதில் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. இந்த தயாரிப்புக்கு எனக்கு உதவி செய்த கிருபானந்தனுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் உங்கள் இருவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எண்ணங்களை பகிர்தல் என்பது ஒரு இலக்கிய அனுபவம். வெடிபடும் அண்டத்திடிபல தாளம் போட, வெடிபடும் அண்டத்திடிபல தாளம் போட, வெறும் வெளியில் இரத்தக்கணியொடு பூதம் பாட, பாட்டின் அடிபடு பொருளும் அடிபடு ஒலியை கூட, களித்தாடும் காளி கங்காளி சாமுண்டி அன்னை அன்னை அன்னை, ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை, 5 பூதம் சிந்தி போய் ஒன்றாக, பின்னர் அதுவும் சக்தி கதியில் மூழ்கி போகங்கே, முந்துரும் ஒளிய சிந்தை நடுவும் வேகத்தோடே, முடியா நடனம் புரிவாய், முடியா நடனம் புரிவாய், அடுத்தீ சொருவாய் அன்னை அன்னை அன்னை, ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை, பாழா வெளியும் பதறி 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 போய் குலைய, அங்கு ஊழ பெய்தால் ஓஹோ வென்று வெறித்து உருமித்திரிய, செருவன் கூத்தே புரிவாய் அன்னை அன்னை அன்னை, ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை, சக்தி பெய்த தலையொடு தலைகள் முட்டி, சக்தி பெய்த தலையொடு தலைகள் முட்டி, சட்ட சட சட சட்ட சட சட சட்ட சட சட சட்டில் துடைபடு தாளம் கொட்டி, அங்குயர்த்திக்கினிலும் நின் விழியனல் போயட்டி, தானே எரியும் கோலம் கண்டு சாகும் காலம், தானே எரியும் கோலம் கண்டு சாகும் காலம், அன்னை அன்னை அன்னை, ஆடும் கூத்தை நீ ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை, காலத்தொடு
காலத்தொடு நிர்மூலம் படும் உலகும், காலத்தொடு நிர்மூலம் படும் உலகும், அங்கு கடவுள் மோனத்தொடியே தனியடிலகும். சிவன் கோலம் கண்டு சிவன் கோலம் கண்டும் கனல் செய் சினமும் விலகும், சினமும் விலகும், சினமும் விலகும். கையை கொஞ்சி 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 தொடுவாய், கையை கொஞ்சி 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 தொடுவாய். ஆனந்த கூத்திடுவாய், ஆனந்த கூத்திடுவாய். அன்னை அன்னை அண்ணே ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை. நல்லா மகாகவி பாரதியாரின் முந்திய ஊழிக்கூத்து பாடலை தொடர்ந்து அவருடைய மற்றொரு பாடலான மகாசக்திக்கு விண்ணப்பம் எனும் பாடலும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அதை இப்பொழுது நான் பாட விரும்புகின்றேன். மோகத்தை கொன்றுவிடு, மோகத்தை கொன்றுவிடு அல்லாஹ், எந்தன் மூச்சை நிறுத்திவிடு. மோகத்தை கொன்றுவிடு அல்லாஹ், எந்தன் மூச்சை நிறுத்திவிடு. தேகத்தை சாத்திவிடு அல்லாஹ், அதில் சிறுத்தனை மாற்றிவிடு. யோகத்திருத்திவிடு, யோகத்திருத்திவிடு அல்லாஹ், எந்தன் ஊனை சிதைத்து விடு. ஏகத்தில் தூலகம் இங்குள்ளன யாவையும் செய்பவளே. மோகத்தை மோகத்தை கொண்டு விடு, பந்தத்தை நீக்கிவிடு, பந்தத்தை நீக்கிவிடு. உயிர் பாரத்தை போக்கிவிடு. சிந்தை தெளிவாக்கு, சிந்தை தெளிவாக்கு அல்லாஹ், இதை செத்த உடலாக்கு. எந்த பொருளிலுமே, எந்த பொருளிலுமே உள்ளே நின்று இயங்கி இருப்பவளே. மோகத்தை மோகத்தை கொன்றுவிடு. கள்ளம் உருகாதோ அம்மா, அம்மா, அம்மா. கள்ளம் உருகாதோ அம்மா, பக்தி கண்ணீர் பெருகாதோ. உள்ளம் குளிராதோ, பொய்யானவ ஊனம் ஒழியாதோ. பொய்யானவ ஊனம் ஒழியாதோ. வெள்ளக்கருணையிலே அம்மா, உங்கள் வெள்ள கருணையிலே இன்னாய் சிறு வேட்கை தவிராதோ. விள்ளக்கரியவள்ளே பராசக்தி, 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 அனைத்திலும் மேவி இருப்பவளே. மோகத்தை மோகத்தை கொன்றுவிடு.